Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். நம்ம சேனலுக்கு ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்க இது போல் ரசம் வச்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ரசம் அரைக்க தேவையான பொருள் பார்த்துடலாம். மல்லி அரை ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், சோம்பு வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன், வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சுக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் வந்து 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 சேர்த்துக்குங்க. நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் காரம். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்குங்க. கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்தோம்னா சளி, இருமல், இந்த மாதிரி நெஞ்சு சளி கட்டுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அதை எடுத்திருக்கேன். துளசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சளி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் தடுக்கும். இதனால் இந்த மாதிரி பொருளை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்து நம்ம உணவில் சேர்க்கும்போது சளி வந்து அடிக்கடி பிடிக்காது. இதில் வந்து தூதுவளை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க. எங்கிட்ட இல்லாதனால சேர்த்துக்கல. இப்போ பாருங்கள், நான் பூண்டு வந்து ஒரு 10-15 பல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கங்க. இதுதான் இன்றைக்கி ரசம் வைக்க தேவையான பொருள். இப்போ பாருங்கள், இதையெல்லாம் வந்து நம்ம ஒரு இடிகளில் வச்சு நம்ம இடித்து ரசம் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம கல்லில் இடிச்சு செய்யும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு வந்து இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இடிச்சுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, சீரகம் இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துருங்க. மிளகாய் வந்து இடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இது நல்லா வந்து கல்லில் இடித்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகரப்பாக இடித்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, துளசி, கற்பூரவள்ளி இதையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சதையும் நீங்கள் வந்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து இதில் வந்து இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொரகரப்பாக இடித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு மஞ்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயிலேயே சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதே நான் வந்து 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடணும். தக்காளியே தெரியாத அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துருங்க. ரசத்துக்கு இடித்து வச்சதை எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினால நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். தேவைன்னா சேர்த்துக்குங்க. இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்து செய்யும்போது ரசம் வந்து மறுநாள் இருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ வந்து நான் புளியை வந்து நல்லா கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மல்லி இலை சேர்த்துக்குங்க. இது நல்லா வந்து நுர பொங்குற அளவுக்கு விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நுர வந்து நல்லா எல்லா பக்கம் வந்து நுர வந்துருச்சு. கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. நுர வந்ததையும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கற்பூரவள்ளி இலை, துளசி, சுக்கு, மிளகு இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால நம்ம அடிக்கடி வந்து சளி பிடிக்காது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சளி வந்து குறைவாக இருக்கும், சளியே பிடிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.